இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. இங்க மொத்தமா ஒரு 300-400 பேர் இருக்கீங்க, அவ்வளவுதான். நல்லா பார்த்துருந்துவோங்க. ஸோ நான் அதிகம் பேச மாட்டேன், இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு செயலில் தான் தெரியும். போன வருஷம் மொத்தம் 120 பேர் குண்டாஸ்ல உள்ள போயிருக்காங்க. இந்த வருஷம் இப்போ வரைக்கும் 50 பேர் உள்ள போயிட்டாங்க. அதே போல இங்க கஞ்சா விற்கிறவங்க சில பேர் வந்து எத்தனை பேர் கஞ்சா விற்கிற கேஸ் கை தூக்குங்க. புரிஞ்சா எல்லாருக்கும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சே. செல்வநாகரத்தினம் அவர்களுக்கு பொதுமக்களிடையே பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது. இந்த கிரவுண்டில் நிற்பவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, பொதுமக்களுக்கும் சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் சரித்திர பதிவேடு ரவுடிகள். 300க்கும் மேற்பட்ட சரித்திர பதிவேடு ரவுடிகளை உச்சி வெயிலில் கிரவுண்டில் நிற்க வைத்து கையை தூக்க சொல்லி அவர்களுக்கு புரியும் மொழியில் பாடம் எடுத்துள்ளார் செல்வநாகரத்தினம் IPS. சென்ற வருடம் இத்தனை ரவுடிகளை குண்டாசில் போட்டுள்ளேன், என்கிட்ட சிக்கினீங்க செதச்சிடுவேன், ரவுடித்தனத்தில் ஈடுபட்டால் நீ எவனும் நிம்மதியா வீடு திரும்ப முடியாது, எவனாச்சும் கஞ்சா போதைப் பொருள்னு வித்தீங்க உங்க எவன் பேங்க் அக்கவுண்டும் இருக்காது, இதனால நீ மட்டும் இல்ல உன் குடும்பமே கஷ்டப்படும் என கடுமையாக எச்சரித்ததோடு வகுப்பில் மாணவர்களுக்கு பாடம் எடுப்பது போன்று கையை தூக்க வைத்து நாங்க இனிமே செய்ய மாட்டோம் என உரத்த குரலில் ரவுடிகளை சொல்ல வைத்தார் செல்வநாகரத்தினம் IPS. போட்ட போடில் கடைசியில் ரவுடிகள் என்ன செய்தார்கள் என பாருங்கள். வந்து 40 வயசு மேல இருக்கு, 50 வயசு மேல இருக்கும் கை தூக்கணும். 40 வயசு மேல அப்பயும் பெருசா யாருமே இல்ல. எத்தனை பேருக்கு 30 வயசு மேல இருக்கீங்க? அப்பயும் பெருசா இல்ல. எத்தனை பேருக்கு 20 வயசுக்கு மேல இருக்கீங்க? சோ பாத்துக்கோங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா உங்க பொண்டாட்டி உங்க பிள்ளைங்க கூட இருக்க எவனும் எங்கேயும் வர மாட்டான். செத்தா கூட நிறைய பேர் தூக்கி போடுறதுக்கு வரதில்லை. இப்போ அந்த ரவுடி தானே பொறுக்கி தானே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா வாழ்க்கையில ஒன்றும் உருப்பிட முடியாது. ஜெயிலுக்கு தான் போகணும், வாழ்க்கை தான் அழிஞ்சு போகும். அதனால நீங்க எல்லாரும் ஒழுக்கமா இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா நீங்க வந்து சீரியஸான விளைவுகள், சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். சட்டம் இப்போ முதல்ல மாதிரி இல்லை. முக்கிய குற்ற சட்டங்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது. உங்களை பொருளாதார ரீதியாக கூட உங்கள் எல்லாரையும் முடக்க முடியும். காசு இல்லைன்னா நீங்கள் கஷ்டப்படுறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பங்களும் கஷ்டப்படுவாங்க. ரெண்டாவது, சமூகத்தில் அமைதி நிலவணும். அமைதி நிலவனா இந்த குடிச்சிட்டு போய் பக்கத்து தெருவில் சண்டை போடுறது, இல்லை அவன் தெருவில் வந்து பைக் ஓட்டிட்டு போய் இடிக்கிறது, அங்கே அடிச்சிக்கிறது, வெட்டிக்கிறது, இந்த ஜல்லிக்கட்டில் பிரச்சனை பண்ணுறது, கோயில் திருவிழாவில் பிரச்சனை பண்ணுறது, ஆடல் பாடலில் பிரச்சனை பண்ணுறது, இல்லை சாயங்காலம் ஒன்றா உட்காந்து குடிக்கிற இடத்துல பிரச்சனை, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது. இங்கே மொத்தமாக ஒரு 300-400 பேர் இருக்கீங்க, அவ்வளோதான். திருச்சி மாவட்டத்தோட தொகை பார்த்தீங்கன்னா, ஜனத்தொகைன்னு பார்த்தீங்கன்னா 30 லட்சத்து தொடுது. நீங்கள் 300 இப்போ உங்கள் 300, 350, 400 பேர்னால 30 லட்சம் மக்கள் வந்து நிம்மதியாக இருக்க முடியாமல் இருக்க முடியாது. நீங்கள் 300ங்கிறது ஒரு நம்பரே கிடையாது. ஜெயிலில் போனால் ஜெயில் வாழ்க்கை ஃபுல்லாக போயிடும். ஸோ திருந்தி ஒழுங்காக உழைச்சி ஒழுங்காக ஒரு நல்ல வேலைக்கு போய் கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் கெட்டவர்களோட சேர்க்கை இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. ஜெயிலுக்கு போனீங்கன்னா வழக்கை நடத்தி தீர்ப்பு வாங்கி 10 வருஷம் 15 வருஷம் உள்ள வேண்டி இருக்கும். 50 வயசுக்கு மேலே வெளில வருவீங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒன்றும் சந்தோஷம் அனுபவிக்க முடியாது. நல்லா பார்த்துருந்துவோங்க. ஸோ நான் அதிகம் பேச மாட்டேன், இவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு செயலில் தான் தெரியும். போன வருஷம் மொத்தம் 120 பேர் குண்டாஸ்ல உள்ள போயிருக்காங்க. இந்த வருஷம் இப்போ வரைக்கும் 50 பேர் உள்ள போயிட்டாங்க. அதே போல இங்க கஞ்சா விற்கிறவங்க சில பேர் வந்து எத்தனை பேர் கஞ்சா விற்கிற கேஸ் கை தூக்குங்க. கடுமையான நடவடிக்கை எடுக்க போறேன். மறுபடியும் சொல்றேன், உங்களால அடுத்த குடும்பம் வந்து சமூகத்தில் இருக்க அடுத்த குடும்பங்கள் அடுத்த தலைமுறைகள் வந்து அழியுது அப்படின்னா உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுல நான் எந்த தயக்கமும் நான் இருக்க மாட்டேன். இதுதான் உங்க எல்லாருக்கும் கொடுக்குற லாஸ்ட் வார்னிங். நான் மறுபடியும் சொல்றேன், இங்க வராதவங்க உங்க நண்பர்கள் யாரா இருந்தா இல்ல தெரிஞ்சவங்க வந்தா வீட்டுக்கிட்ட உங்களை மாதிரியே சுத்திக்கிட்டு இருந்தாரா சொல்லிடுங்க. இது உங்களோட மட்டும் நிக்க போறது இல்லை, அவங்களுக்கு அடுத்து தொடர போகுது. ரோட்ல உட்காந்து குடிக்கிறது, பார்ல போய் குடிக்கிறது, அங்க சண்டை போறது, குடிச்சு வண்டி ஓட்டி சண்டை போறது எல்லாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா ரொம்ப சிக்கலான நிலைமை ஆகி போயிடும். புரிஞ்சு எல்லாருக்கும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க.